தந்தை மைந்தன் தூயாவியாரின் பேராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசுடைய திருப்பிறப்பை வரவேற்பதற்காக அன்னை மரியா, புனிதர் யோசேப்பு, எலிசபெத் ஆகியோர் என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்தார்கள், எப்படி இறை நம்பிக்கையால் அவரை வரவேற்றார்கள் என்பதையெல்லாம் நாம் தியானித்தோம். இப்பொழுது சக்கரியா எத்தகைய எண்ணத்திலே கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்க்கிறார் என்பதை தியானிக்கப் போகிறோம். அது புனிதர் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் அடிப்படையிலே இருப்பதனால் அது மிகவும் சிறப்பாக அமையும் என்பதை நாம் உணர முடியும். வானதூதர் கபிரியேல் சக்கரியாவுக்கு தோன்றி உமக்கு ஒரு மகன் பிறப்பார் என்று முன்னறிவித்தார். ஆனால் சக்கரியா அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. காரணம், அவர் வயது முதிர்ந்தவர், அவருடைய மனைவியும் வயது முதிர்ந்தவர். ஆகவே வானதூதருடைய வாக்கை நம்புவதற்கு மறுத்து எதிர்கேள்விகள் கேட்டார். ஆனால் பின்பு நல்லறிவு பெற்றார். அந்த வானதூதரின் வாக்கு நிறைவேறியதும் இறையருளையும் அவர் பெற்றார். அதன் விளைவாக சக்கரியா தமக்கு பிறந்த அந்த மகனின் மேன்மையை உணர்ந்தார். அவர் ஒரு இறைவாக்கினராக இருப்பார் என்பதையெல்லாம் அவர் உணர்ந்து கொண்டார். பிறக்க இருக்கும் மெசியாவின் உயர்வையும் இறை வாக்காக அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்னை மரியா வாழ்த்திய போது எலிசபெத் தூயாவியினால் நிரப்பப்படுகிறார். சக்கரியாவும் தூயாவியினால் நிரப்பப்பட்டவராகத்தான் இறைவாக்கினராக திகழ்கிறார் என்று நாம் நம்பலாம். சக்கரியா தம்முடைய குழந்தையை பார்த்து அதை கையிலே ஏந்தி கொண்டு பெரும் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை போற்றி கொண்டாடுகிறார். அப்படி கொண்டாடும் பொழுது, குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். மிக அருமையான ஒன்று. அந்த குழந்தையை பார்த்த உடனே சாதாரணமாக அது புரியுமா என்றால் இல்லை. ஆகவே இது தூய ஆவியாரால் தூண்ட பெற்று சக்கரியா, குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் என்று வாழ்த்துகிறார். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் நம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் என்று தம்முடைய மகன் மெசியாவினுடைய முன்னோடியாக திகழ்வார் என்பதை மிக அருமையாக வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் அருள் நிகழ்ச்சிகள், அருள் அனுபவங்கள், சாதாரணமாக வருவது இல்லை. ஆகிய தூய ஆவியாருடைய துணையை கொண்டு சக்கரியா, குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளோடு நமக்கு ஒரு இணக்கம் ஏற்படும். ஆகவே பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் நம் மக்களுக்கு அறிவித்து திருமுழுக்கு கொடுக்க வேண்டியவர். நாம் பாவிகள் என்று ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி, பாவத்தை விட்டுவிடுவோம் என்று சொல்லி திருமுழுக்கு பெற வேண்டும் என்று போதித்தார். அப்படி மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் என்கிறார். ஆகவே தம்முடைய மகனின் மேன்மையை அவர் உணர்த்துகிறாய். உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். இறுதி இறைவாக்கினர் என்று அவரை நாம் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டின் இறுதி இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான். குழந்தை இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை கையில் ஏந்தி தூய ஆவியாரால் தூண்ட பெற்று இப்படி அவர் சக்கரியா இறைவாக்கு உரைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல,
முன்னோடியாக, மெஸ்ஸியாவுடைய முன்னோடியாக திகழ்வார் என்பதையும் சக்கரியா உணர்த்துகிறார். ஆகவே சாதாரணமான ஒரு வருகை அல்ல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை. பாவ மன்னிப்பால் மீட்பு தருகிற ஒரு வருகை. அவருடைய வருகைக்காக வழியை செம்மைப்படுத்த வேண்டும். திருமுழுக்கு யோவான் அதனை செய்தார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இறைமகனாருடைய திருவருகைக்கு காத்திருக்கிற நேரத்தில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக மனவருந்தி அவற்றிலிருந்து திருந்த வேண்டும். கடவுளுடைய மன்னிப்பை பெற்று மேலான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் சக்கரியா நமக்கு தருகிற அருமையான பாடம். இந்த மெஸ்ஸியாவை குறித்தும் அவர் சொல்வதை பார்க்கிறோம். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்கள் அமைதி வழியிலே நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று சொல்லுகிறார். இறைமகனாரை வரவேற்கும் திருமகனாரை விண்ணிலிருந்து வரும் விடியல். ஆகா, எவ்வளவு அருமையான ஒரு சொல்லால் தொடரால் அவர் பாராட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதையும் சக்கரியா நமக்கு சொல்லுகிறார். அதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இருளிலே இருப்பவர்கள், பாவ இருளிலே இருப்பவர்கள், கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருளிலே இருப்பவர்கள், இந்த உலக கவர்ச்சிகளிலே மூழ்கி போய் இருளிலே இருப்பவர்கள், கடவுளை அறியாத இருளிலே இருப்பவர்கள் என்று பல்வேறு வகையான இருளிலே இருந்து நமக்கு ஒளி தந்து சரியான வழியை நம்மை செலுத்துவதற்காக மீட்பர் வருகிறார் என்பதை சக்கரியா நமக்கு உணர்த்துகிறார். இறப்பின் படியில் இருப்பவருக்கு, பாவத்திலே மூழ்கி போயிருப்பவர்கள், அவர்கள்தான் இறப்பின் படியில் இருக்கிறவர்கள். நிலையான வாழ்வை பெற முடியாமல் அதை இழந்து விட்டவர் போன்று இருக்கிறவர்கள். இறப்பின் பிடியில் இருப்பவர்களுக்கு ஒளி தருவதற்காக உன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்ல போகிறவராக இந்த வரவிருக்கும் திருமகனார் நமக்கு வழிகாட்டுவார். நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செல்வதற்கு அவர் வழிகாட்டுவார். பகைவரையும் அன்பு செய் என்றெல்லாம் அவர் போதிப்பார். ஆக அமைதியின் வழியிலே, எல்லா மக்களோடும் நல்லிணக்கத்தோடு வாழ்கிற ஒரு வழியிலே, இயற்கையோடு நல்லிணக்கத்தோடு வாழ்கின்ற ஒரு வழியிலே நடப்பதற்கு அவர் வழிகாட்டுவார், நடக்கச் செய்வார். இது ஏன் என்று சொல்லும்போது, கடவுளுடைய பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் இவர் வருகிறார். ஆகவே கடவுளுடைய பரிவுள்ளம், பரிவு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு குழந்தை சாப்பிட வேண்டிய நேரம், அது விளையாடி கொண்டிருக்கிறது. தாய் அந்த குழந்தையை அழைக்கிறாள். அது விளையாட்டிலே மும்முரமாக இருக்கிறது. முதலிலே தாய் சற்று பொறுத்து இருக்கிறாள். அந்த பிள்ளை இன்னும் சாப்பிட வருவதற்கான எந்த அறிகுறியும் காணோம். எனவே அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் இந்த காக்கா தின்று நீசு, அக்கா தின்று அந்நீ தென்னு என்றெல்லாம் சொல்லி ஊட்டுவாள். அந்த மனநிலைக்கு பேர் பரிவு. ஆகவே கடவுள் நம்முடைய உள்ளத்திலே பக்குவத்தை ஏற்படுத்தி தம்மை ஏற்றுக்கொள்ள செய்கிறார். அது பரிவு. அது அவருடைய ஆழ்ந்த இரக்கத்தினால் உண்டாகிற பரிவு. இதிலிருந்து விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நமக்கு இருளிலே ஒளி வீசும், இறப்பின் பிடியில் இருப்பவருக்கும் ஒளி வீசும், நம்முடைய பாதைகள் அமைதியின் வழியிலே நடக்கும் என்றெல்லாம் இந்த திருவருகை காலம் நமக்கு உணர்த்துகிறது. அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கெல்லாம் மனப்பக்குவம் உடையவர்களாக நாம் விளங்க வேண்டும். எனவே இந்த சக்கரியா தொடக்கத்திலே அந்த வானதூதருடைய வாக்கை நம்பவில்லை. அதனால் வாய் பேச முடியாதவர் ஆனார். அவர் தயங்கினார். ஆகவே தண்டிக்கப்பட்டார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, எந்த சூழ்நிலையிலும்
இன்பமான சூழல், துன்பமான சூழல், வெற்றியான நேரம், தோல்வி அடைந்த நேரம், எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி, இறைவனின் வாக்கை தயங்காமல் ஏற்க முன்வர வேண்டும். இப்படி இறைவனின் வாக்கை தயங்காமல் ஏற்பதே இறைமகனின் பிறப்பை கொண்டாட ஏற்ற வழி என்பதை சக்கரையா நமக்கு உணர்த்துகிறார். இதை நாம் கண்டுகொண்டால் அது எவ்வளவோ நன்றாக இருக்கும். சக்கரையா கடவுளுடைய திருவுள்ளத்தில் குறையில்லாமல் வாழ்ந்தவர், முதியவரானார். அந்த முதுமை பருவத்திலே அவருக்கு உனக்கு மகன் பிறப்பார் என்று சொன்னதனால் நம்ப முடியாமல் தயங்கினார். அப்படியெல்லாம் எந்த தயக்கமும் இல்லாமல் வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, கடவுள் சொல்வதை கண்மூடி கொண்டு ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், நாம் வெற்றியின் பாதையிலே செல்கிறோம் என்று உறுதியாக சொல்லலாம். பலருக்கு வாழ்க்கை தங்குதடையில்லாமல் சீராக போகும்போது கடவுளை நம்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நினையாத, எதிர்பாராத சிக்கல்கள், இடுக்கண்கள் இவையெல்லாம் வரும் பொழுது தடுமாறி போகிறார்கள். நாம் அந்த தடுமாற்றம் இல்லாமல், தள்ளாடாமல், தயங்காமல் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்வதே திருமகனருடைய வருகைக்கு ஏற்ற வழி என்பதை அறிந்து கொண்டால் அது எவ்வளவு நலம். அறிந்து கொள்வோம், அதை கடைபிடிப்போம். வாழ்க.